மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏ அங்கம்மா என்னாடி இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நேரம் மாதிரி வாங்கடி கோயிலுக்கு போவோம். இந்த வாரத்தை கிளம்பிருக்கோம். நல்லா கிளம்பிடி இப்படி எப்படியே கிளம்பிருக்கீங்க. நீங்க கிளம்பக்குள்ளே சொர்க்க வாசல் அங்க திறந்துருவாங்க. திறந்து ஊரே போயிடும். நல்லா வந்தீங்க. அம்பிடுத்தேன் இந்த இவ கிளம்பிக்கிறா பாருமே. இந்த புஸ்தா கிளம்பிச்சிருக்கு. இந்த அம்பிடுத்தேன் நான் அந்த சேலையை மாத்தி வந்துடுறேன். அத்தி என்ன இப்படி கிளம்புறாரு? இந்த வீட்டு பொம்பளையோட கிளப்பிடும்னா அத்தாடி ஆத்தே ஒருத்தன் தேனியில இருந்து மதுரை போயிட்டு வந்துருங்க. அம்பிட்டு நேரம் கிளம்புறாரு விடிய விடிய. நாமெல்லாம் இந்த ஒருத்த சேலையை மாத்தி நம்ம வாட்டுக்கு சிட்டு கணக்கு கிளம்பிடுறோம். இவளுக்கு கிளப்பி கூட்டு போங்களே ஒரு இடத்துக்கு மனுஷன் கிறுக்கு பிடிச்சு போயிருது. நல்ல வேலை நீங்க நாள் வந்தீங்களே. அவளுக்கு விடிய விடிய காமிச்சிருக்காளுங்க. நீங்களும் இப்படி நேரம் மேக்கப் போட்டுக்கிறீங்க. ஆமா சமந்தி பெருமாளை பார்க்க போறோம். சும்மா உன எப்படி நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு போனாலும் நல்லா இருக்கும். பெருமாளுக்கு எப்பயும் சுத்தமா இருந்தா பிடிக்கும். குளிக்காம கொள்ளாம போய் உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். நல்ல சேலையை பார்த்து எடுத்து கட்ட வேணாமா? ஆமா ஆமா நல்லா கிளம்புனாளுங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம்னு ஆடிக்கேதான் இருக்காது. கிளம்ப மாட்டேங்கிறாளுங்க. உங்களுக்கு பாட்டுல நல்லா பாட தெரியும் போலியே. பாடுறதே பாடுறீங்க. கொஞ்சம் ராகமா பாடிவிட வேண்டியதானே. அதற்கு வாத்தியா சொல்லி விடுறீங்க. சரி சரி உங்களுக்கு தான் நான் பாடுறேன். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. உங்கள மாதிரிலாம் எனக்கு பாட தெரியாது சமந்தி. நீங்க நல்லா பாடுறீங்க. நல்ல சின்ன குட்டி இடக்கா நல்ல ராகமாவில் பாடுறீங்க. நமக்கு அப்படி ராகம்லாம் வராது. எனத்தையோ இந்த தத்துவ பாட்டு கித்துவ பாட்டுனா பாடுவான். இப்படிலாம் ராகம் போட்டுலாம் நமக்கு வராது. வந்துட்டு அவ்வளோ கிளம்பிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா? நீ புஷ்பாவும் பரம்பு வந்தாலும் அம்பிட்டேன் கிளம்ப வேண்டியது. ஏண்டியா இந்த சிலப்பி கொண்டே போட்டு உனக்கு இப்படி நேரமாக்க நான் நம்ம சடையை போட்டு நீவி 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 பின்னி சடை ஓட்டுக்கு வர ஓல அதே லேட்டா அது நினைச்சிருக்கேன். அவளுக்கு என்ன நினைச்சிருக்காள் இன்னும் உள்ள ரெண்டு குமரியனா? ஆமாத்தா இந்த வயசுக்கு அப்புறம் நமக்கு என்ன சடை கொண்ட வத்தலையாக்க பானை கட்டி கொடுத்துட்டோம். மகளிர் கட்டி கொடுக்க போறோம். நீ சடை ஓட்டு என்ன செய்ய போறோம்? இது கொண்ட நல்லா தானே இருக்கு. என்ன எலிவாட்டியே என்ன இந்த குந்தாணி நம்மளத்தை முத்தி காட்டுறாளா? நம்ம என்ன சடை போட்டுருக்கோம் சொல்லி இவருக்கு எப்படி குசும்பு? ஏண்டியே சடை போட்டா என்னவா? மகளையும் கட்டி கொடுத்தா சடை போடக்கூடாதுன்னு சட்டை எழுதி வச்சிருக்காங்களா? எதுவும் இருக்கா? அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம முடிக்கு நம்ம மண்டைக்கு எது வாவா அத்தையும் போட முடியும். கொண்டை ஊத்து வந்தா கொண்டையை போடணும். சடை ஊத்து வந்தா சடையை போட வேண்டியது. இதுல என்ன இருக்கு? அதானடி நீ ஒருத்தி காமிச்சிருக்கி. எதை எடுத்தாலும் நீ ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிருவே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடி. கிளியா இருந்தாலும் சடை போடலாம். குமரியா இருந்தாலும் சடை போடலாம். நான் பாரு இந்த வயசுல கூட துர்கா கொண்ட மாதிரி ரெண்டு கொண்டை ஓட்டிருக்கேன். என்ன யாரா கேட்க முடியுமா? ஆமா வண்டியே நீ துர்கா பாப்பா மாதிரி தானே இருக்கு. இந்த வயசுல நல்லா சூப்பரா இருக்கீல. உனக்கு நல்லா தானே இருக்கு எது ஓட்டாலும். அந்த பிள்ளை வழியா கோயிலுக்கு வெண்ணிலா அது என்ன வருதியா? அவட்ட யாரு கட்டுக்கா? நீ கேடு வராளான்னு வெண்ணிலா வெண்ணிலா என்னமா செய்யற? ஆமா வெண்ணிலா நொன்னிலா நேரம் உட்காந்துருக்காளாக்கு. அவன் நேரம் கோட்டை விட்டு தூங்கிருப்பா. அப்படி பொம்பளை அவ அப்படியே கோயிலுக்கு பிசு பிசு பிசுன்னு கிளம்பி வர அளவுக்கு. அக்கா கூப்பிட்டீங்களாக்கா? என்னங்கக்கா? ஏமா நாங்க கோயிலுக்கு போறோமா பெருமாள் கோயிலுக்கு. நைட் 12 மணிக்கு மேல சொர்க்க வாசல் திறப்பாங்கல்ல. இருந்து சாமியை கும்பிட்டு வரலாம்னே. நீ வரியா? ஏக்கா நான் பையனை விட்டு எப்படிக்கா வர முடியும்? இந்த பனிக்குள்ள அவனை தூக்கிட்டு கிடக்க முடியாதுக்கா. நான் வீட்டுல இருக்கேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கக்கா. காலையில வெள்ளத்துல கோலம் எல்லாம் போடணும் செய்யணும். நானும் வந்துட்டா யாருக்கா பாப்பாங்க வீட்டுல? நீங்க எல்லாரும் போவீங்க. பரவாயில்லக்கா எனக்கும் சேர்த்து நீங்களே சாமி கும்பிட்டு வாங்கக்கா. சரிம்மா நீ சொல்றது சரிதான். பச்சை பையில தூக்கிட்டு இருந்து பனியில அலைய முடியாது. சரிம்மா கோலார கதவை அடைச்சிக்கிட்டு தூங்குங்க. நம்ம கிளம்புறோம் கோயிலுக்கு. வெள்ளத்துல காலையில தான் வருவோம். நாங்க சொர்க்க வாசல் பாத்துட்டு கத்துட்டு ஒரு 6 மணி 5 மணிக்கு தான் வருவோம். சரிங்கக்கா போயிட்டு வாங்கக்கா. நான் சொல்லல இவெல்லாம் வருவாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு ஒரு முகர கட்டையெல்லாம் பார்த்தா தெரியாது. தனியே எழுதி ஒட்டிருக்குமே. இவெல்லாம் சோபரிச்சிருக்கி பயங்கரமான ஆளு. அந்த பிள்ளையை தாக்க வச்சுக்கே இன்னும் எத்தனை வேலையை சொல்லி ஏமாத்த போறாலும் தெரியல. ஆனா அவனை சின்ன பையன் இருக்கான். இவதே ஊர்ல உலகத்துல இல்லாத பிள்ளைய பார்த்தவ. ஆனா அவனை அதை அவனை சொல்லிடுறான். விடுங்கத்த நமக்கே முடியல பனிக்குள்ள. இன்னும் சின்ன பையனை தூக்கிட்டு என்ன செய்வா? அதான் நம்ம சொல்லக்கூடாது. விடுங்க சமந்தி அவளுக்கு கொடுத்து வச்சதே அம்பிடுத்தேன். நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. நம்ம போறோம் பெருமாளை பார்க்க. கோவிந்தா கோவிந்தா ஏழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நான் ரெடி ஆயிட்டேங்க. கிளம்பலாமாத்த? எங்கம்மா பரமக்காரா நீ மட்டும் வர்ற? அவளுங்க நீ முன்னாடி போக சொல்லிச்சுட்ட வந்துருந்த. ஏண்டியா உங்களுக்கு எத்தனை விஷயம் சொன்னாலும் அறிவுன்றது இருக்காதாடி. ஒரு இடத்துக்கு ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு நல்ல காரியத்துக்கு போறப்ப நெத்தியில பொட்டு வைங்கன்னா சமத்துக்கு வைக்க மாட்டேங்கிறீங்களே. நானும் சொல்லி பாத்துட்டேன். உங்களுக்கு நெத்தியில பச்சை தண்ணி ஊத்தி விடணும். ஒரு பொட்டு வச்சு வந்த நடி முழுக்கு வந்து நிக்கிற கோயிலுக்கு போற நேரத்துல எப்பத்தா மறந்துட்டேப்பா. அந்த போய் வச்சு தரப்பா. ஆமாடி ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாந்திரி சொல்லிக்கிறீங்க. போய் பொட்ட வச்சுட்டாடி. ஏமா நான் ரெடி ஆயிட்டேமா கிளம்பலாமா? பாருமே அந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கேடி. பாகுபலி படத்துல வர அனுஷ்கா மாதிரில இருக்கு. அப்படியே ராணி எனக்கல இருக்கடி. இவரு எடுக்கிற அன்னைக்கு என்னடோ இருந்துச்சு. போடவும் பயங்கரமா இருக்கேடி. சூப்பராத்தே இருக்கு. உங்க அப்பா வாத்தாருன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமாடி அந்த காலத்து மகாராணிய மாதிரில இருக்கா என் பேத்தி. சூப்பரா இருக்கா. எல்லாம் நல்லாத்தே இருக்கு. அந்த மண்டையத்தையும் கட்ட மாட்டேன்றா. மண்டையை விரிச்சுக்கிட்டே வரா. எங்க வந்தாலும் மண்டையை விரிச்சுக்கிட்டே வராளே. அதை கட்ட மாட்டேன்றாளுங்க. ஏண்டி எதுக்கு இந்த மண்டையை கட்ட மாட்டேங்கிறீங்க? பேய் கொடுத்துருக்கீங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் விரிச்சு கொடுத்தே வரீங்க. ஒரு நல்ல வாரியத்துக்கு போறப்ப இப்படித்தான் வரீங்க. ஒரு கோயில் வரத்துக்கு போனா இப்படித்தான் வரீங்க. என் சடையை போட்டு வந்தா என்னவா? யாரும் அடிச்சு போடுவாங்களா?
எப்பத்தா இதான் பத்தி இந்த காலத்துல பேஷனு, இதெல்லாம் யாரும் தலையெல்லாம் கட்ட மாட்டாங்க, இப்படிதான் இருக்கணும். உங்க காலத்துலதான் நல்லா எண்ணெய விளக்கெண்ணெயவா என்ன வேணா என்ன நல்ல நெய்வா தேய்ச்சி நல்ல வலு வலு வலுன்னு சீவி மூஞ்சில ஒழுக போடுவீங்க. அதே மாதிரி நாங்க போட்டு கிடக்க முடியுமா? நாங்கெல்லாம் மாடலா இருப்போம், அப்படிதான் இருப்போம். ஏதோ ஃப்ரீ ஹேர் விடுறோமா, ஒரு குதிரை வால் போடுறோமா, அதோட நீ படிக்கணும். ஜாட்டகட்டெல்லாம் போட முடியாத பத்தா. ஆமாடி, அந்த காலத்துல விளக்கெண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் நல்ல ஒழுக தேய்ச்ச ஒழுக முடியுதே நல்லா இடுப்பு கீழே நடந்துச்சு. இந்த காலத்துல எண்ணெய் தேய்க்காம ஒண்ணு தேய்க்க பரட்டை பாப்பா குடி சரட்டு மண்டி அப்படியே காய பிடி தந்துடுறீங்க. என்ன நேரமும் எங்க குடும்பி இருக்கு? தோலு கீழே குடும்பி கடை ஒருத்திக்கு பூரம் கிப்பி தவச்சா தந்துடுறீங்க. சரிதான் விடுங்க, இந்த காலத்து பிள்ளைங்க அதெல்லாம் சொன்னா கேட்க ஆகுதுங்க. நம்ம விடிய விடிய காலு கத்துனாலும் கண்டுக்கிறாதுங்க. அதுக்கு செய்யறதையும் செய்யுங்க விடுங்க. கோயிலுக்கு போறப்ப ஏமா புஷ்பா வாமா லேட் ஆகிருக்கே. ஐயா அம்மாதே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பத்தான் என்னம்னா நொய்யுன்னு புலங்கேது இருக்கு. அப்பத்தான் வாய்க்கு பேண்டேஜ் போட்டு விடணும். கரெக்டா சொன்னீங்க எலிப்பாட்டி. எலிப்பாட்டிதான் நமக்கு ஏத்த ஆளு. கரெக்டா நாங்க எங்களை யூத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். சரிம்மா, ஏமா அந்த நெக்லஸ் எடுத்து போட வேண்டியதானம்மா? ஏமா எல்லாரும் ஒரு சீனை கூட போட்டு வர வேண்டியதானம்மா? இல்லத்த நைட் நேரத்துல ஓரம் எனக்கு தேவையில்லாம இந்நேரம் நாங்க நட்ட போட்டுக்கிட்டேன் போடலங்க. ஏமா அந்த நானும் போட்டு தானே வர்றேன். அதுக்கு என்ன செய்யறது? எல்லாம் மொத்தமா கூட மத்தானே போய்க்கிருக்கோம். பரம ஓட்டுருக்கா, நான் போட்டிருக்கேன், நீ மட்டும் போடாம வந்த அப்படியே. உனக்கு என்ன முரட்டு உருவமா இருக்கு? நீ போட்டுக்கு வந்தாலும் எவனும் பக்கத்துல வர பயப்படுவியா? புடுங்க மாட்டியா? உன் மகன் நட்டையா இருக்கா, அவட்டு எக்கி எவனாலும் புடுங்க முடியாது. இவ குட்டச்சி விசுக்கு பிடி என்ன செய்யறது? ஆமா மதினி, நெக்லஸ் போட்டு வாங்க மதினி. ஏதாவது செயினாவது போட்டு வாங்க மதினி. முழுக்குன்னு வரீங்க. உங்க அப்பத்தா அது கூட போட்டுருக்கு. நீ ஒத்தி மட்டும் போட முதல்ல நல்லா இருக்கும். வயசுக்குள்ள போட்டு வரியா? டக்குனு எடுத்து போடுறியே. நானும் பல சொல்லி தவிச்சு போயிட்டேன் ஜமந்தி. ஒரு இடத்துக்கு போனா பூ வைங்கடி பொட்டு வைங்கடி ஒரு நகை நட்டை எடுத்து போடுங்கடின்னு சொல்லி வாயெல்லாம் வலிச்சு போச்சு எனக்கு. இவ்வளவு கேட்கற மாதிரியே தெரியல எனக்கும். நீங்க எதையும் சொல்லுங்க. போடி விசுக்கு எடுத்து போட்டு போடியா. அங்க போய் கோயில இடம் போடுற மாதிரியா? கூட்டம் அங்க கியூல வந்து இருக்கும். நம்ம தான் முதல்ல போன சொர்க்க வாசல்ல சீக்கிரம் வாங்கடி போடி. இப்ப எப்படி இருக்கு? பிள்ளைய பார்த்தாப்ல சூப்பரா இருக்குல. அந்த நெக்லஸ்க்கு உனக்கு அந்த பொட்டுக்கு அத்தி அழகு. சரி கிளம்புடியே. இங்கேயே உட்காந்துக்கிட்டு சீவி சிங்காரிச்சு மினிக்கி இருக்கீங்க. அந்த கோயிலுக்கு கிளம்ப விசுக்குனே நடக்கடி. இருக்கட்டும் பாட்டி, சும்மா நான் வேடிக்கை பாத்துக்கிருக்கேன். உட்காந்துக்கே அந்த எரிச்சலா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வர கசங்கி போயிடுது. நின்னுட்டே இருக்கேன், நீங்க பேசுங்க. அதான் என் மகன் பேண்ட் சட்டை போட்டாலும் நிக்க மாட்டா. இன்னைக்கு வேற மடிப்பா வச்சு நல்ல சூப்பர் பாவாடை சட்டை வெட்டியிருக்கா. நீ உட்காரு வேலை 2 கேதே இருப்பா. ட்ரெஸ் உடஞ்சு போயிரும், அதுக்கா போகுண்டு. சொன்னேன் பாட்டி, வரையும் நாளுங்க வேலை வெட்டி பார்த்துட்டு மெதுவா வருவாளுங்க. ஆமா பிள்ளைக்கு சோறு கொடுத்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரணும்ல. அவளுக்கு ரொம்ப என்ன செய்வாளுங்க? எல்லாம் சின்ன பிள்ளை வச்சிருக்காளுங்கல்ல. ஆமா பாட்டி, நம்மளே இன்னைக்கு லேட்டாதான் வந்திருப்போம். ஏதோ வீட்டு வேலையை பூரா அந்த வெண்ணிலா பாத்துக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம வேலை ஆகிற மாதிரி இருந்தா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வருவோம். லேட் ஆகி போயிருந்தோம் வரதுக்கு நம்மளேவும். அதை சொல்றி, நமக்கு ஒரு அடிமை வச்சிருக்கா. இப்ப பாப்போம் பாஸ் ஆயிட்டானா அவளை வீட்டோட வேலை வேலையை வச்சு பண்ணும். நீ கொஞ்ச நாளைக்கு சவுசா இரு. நீ பாவம் எப்படி வசந்த வீட்டு வேலையை பாத்துக்கிருப்ப. உனக்கு உடம்பு தானே இருக்கு, என்ன இரும்புல செஞ்சு வச்சிருக்கு. எப்பத்தா அந்த வெண்ணிலா தான் அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வேற அவங்க எல்லாம் வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. சும்மா இப்ப அப்பத்தா மனசுல நல்ல வருவாங்கன்னு அடிச்சுட்டு தர்றாங்க. என்கிட்ட அவ என்னதே நடிப்பு நடிச்சாலும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. தெரியுமில்ல இந்த சினிமா யாருன்னு. சரி விடுங்க. எனக்கு கோயில்ல வந்து உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம அந்த பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு என்னமா கதையில சொல்லுங்க கேப்போம். பாட்டி, ஏகாதசினா என்ன பாட்டி அர்த்தம்? எனக்கு தெரியலடி. ஏகாதசினா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்துல தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஒரு அரைக்க ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்கா. அவங்கள ரொம்ப டார்ச்சர் கொடுத்து இருந்திருக்கா. அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, இவர் மகாவிஷ்ணு இருக்காருல, அவங்களை எதிர்த்து போராடி இருக்கிறாரு. ஆனா 1000 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த போர் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அவர் முடிவுக்கே வரலையா. ஒரு நாள் என்ன செஞ்சாரா மகாவிஷ்ணு, ஒரு இது இருக்கு என்ன சொல்றது குகை. அந்த குகைக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாராம், தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ஆனா தூங்கல அவர் வந்து. உடனே இந்த அரக்கை என்ன பண்ணிருக்கான், மகாவிஷ்ணு எப்படினாலும் கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான். போன உடனேவா அங்க மகாவிஷ்ணு தூங்கிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. அவருக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை வந்திருக்கு, ஒரு பெண் உருவம் வந்திருக்கு. அந்த உருவம் வந்தோடனையும் இவன் நினைச்சிட்டியா, இந்த அரைக்கன் கேவலம் இந்த பொம்பளை தானே, இதுக்கெல்லாம் எடுத்துக்கு இவ்வளவு பெரிய சூளாய் தான், இதுக்கெல்லாம் ஒரு சின்ன வேடு ஓதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கான். எடுத்த உடனே அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனேவா இவன் அப்படியே எரிஞ்சு வைக்கானா அந்த இடத்துலயே ஆளு. அப்படி அந்த உருவான பெண்ணு இருக்கால, அந்த பெண்ணை மகாவிஷ்ணு அப்பதான் பேர் வச்சிருக்காரு. உனக்கு வந்து இதுக்கப்புறம் ஏகாதசி உன் பேருன்னு சொல்லி மகாவிஷ்ணு அந்த பெண்ணுக்கு பேர் வச்சாராம். அதான் ஏகாதசின்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கா? பரவாயில்ல எலிப்பாட்டி, நீ சரியான சீர்ப்பு போலீஸ் நினைச்சுக்கிருந்தேன். உனக்கு நல்லா வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. நல்லா ஆளுதேன், கெட்டிக்கார ஆளுதேன், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. அந்த காலத்து கதையும் தெரிஞ்சு வச்சிருக்க, இந்த காலத்து கதையும் தெரிஞ்சு வச்சிருக்க. கெத்து எலிப்பாட்டி நீ. நான் சிரிப்புக்கு சிரிப்பு போலீஸ்டி, சீரியஸ்க்கு சீரியஸ் போலீஸ். தெரியுமில எலிப்பாட்டி?
அது சரி, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தூங்காம உட்காந்துருக்கோம்ல நம்ம, அப்ப என்னமோ பரமபதம்லாம் விளையாடுவாங்களாம்ல, எதுக்கு அது விளையாடுறாங்க? ஒரு பல்லாங்குழியோ ஒரு தாயமோ அதெல்லாம் விளையாடாம எதுக்கு பரமபதம் விளையாடுறாங்க? பரமபதம் எதுக்கு விளையாடுறாங்கன்னா, பரமபதத்துல எது முக்கியம்? ஏனியும் பாம்பு தாண்டி முக்கியம். பாம்பு கொத்துச்சுன்னா ஏன்ல ஏறிக்கிறப்போம் திடீர்னு இறங்கிடுவோம்ல. அது என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். இதை உணர்த்திருக்காகத்தான் பரமபதம் விளையாட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபதம் விளையாடுறது, நைட்டுக்கெல்லாம் முடிச்சு தூங்காம. புரியுதா? ஓஹோ, இதுதான் காரணமா? அதை நான் கூட நினைச்சிருப்பேன். என்னத்துக்கு ஒரு பல்லாங்குழி ஒரு கேரம் போர்டு ஒரு செஸ் இதெல்லாம் விளையாடாம பரமபதம் விளையாடுறாங்கன்னு யோசிச்சே இருந்தேன். இதுதான் அர்த்தமா? பரவாயில்லையே அப்பத்தா, நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஏண்டியே, எனக்குலாம் ஒண்ணும் தெரியக்கூடாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியணுமா? ஆமாடி, இது புராணம் சொல்ற கதை, வரலாறு சொல்ற கதை. எங்க தாத்தா பாட்டி எங்க தாத்தா பேர எங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு பொம்பளை ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அந்த மலையாளியம்மா இருக்கா பாத்தியா, அவ என்ன செஞ்சிருக்கா, தூங்காம உட்காந்துக்கிட்டு தாயம்மா என்ன விளையாண்டுட்டு இருந்திருக்கா. இந்த வேலைக்கார பொம்பளை இருக்கா வீட்டுல வேலை செய்யறவ, அவ விடிய உட்காந்துக்கு சோறாக்க தண்ணியாக்க வேலையை பார்க்க வெட்டிய பாக்குமா இருந்திருக்கா அவன் தூங்காம. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கா, இந்த ஓனரம்மா அவன் நம்மள கூட்டுக்கு போக பூந்தேர் வரும், கோயிலுக்கு பூந்தேர் வருமே உட்காந்துட்டு இருந்திருக்கா. ஆனா அவ முகர் கடைக்கு வரல, அவதான் உட்காந்து தாய் விளாண்டுட்டு இருந்திருக்கல்ல. இந்த வேலை செஞ்சவளுக்கு தான் பூந்தேர் வந்து கூட்டிட்டு போச்சான் தெரியுமா? அப்படின்னு எங்க எங்க தாத்தா பாட்டி தான் சொல்லுவாங்க. இது உண்மையா பையன்லாம் நமக்கு தெரியாது. அந்த காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. என்னமோ ஏண்டி என்ன நட வரப்பாங்க சொன்னாங்களா? தெரியல, 2 மணிக்கு மேலதான் நட வரப்பாங்க. எப்படியே நம்ம நான் பாத்துட்டு நைட்ல என்ன மிட் நைட்ல போக முடியும்? ஒத்தையில எப்படி கொஞ்சம் 4-5 மணிக்கு வீட்டுக்கு போக முடியும்? சாமியை பார்த்துட்டு சொர்க்க வாசல்ல மிதிச்சுட்டு 4-5 மணிக்கு கிளம்புவோம் கோயில்ல இருந்து. ஏமா, கிறிஸ்மஸ்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்னை கூப்பிட்டுருக்காமா, நான் அவ வீட்டுக்கு போறேம்மா கிறிஸ்மஸ்க்கு. எங்கடி, எந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கு? யாரு உங்களோட வருமே ஒரு பிள்ளை? நிசாண்டி அந்த பிள்ளையா? ஆமாம்மா, அவதாம்மா கூப்பிட்டுருக்காமா. நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் அவங்க நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்களா, எனக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காமா. ஹாய் ஜாலி, அடியே பரமே, என்னையும் கூட்டிட்டு போடி. கிறிஸ்மஸ் வீட்டுக்கு போனோம்னா நல்லா கேக் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடலாமேடி. அவங்க நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் செம்மையா கொண்டாடுவாங்களே. போனா ஃபுல்லா பிரியாணி தான், புல் கட்டு கட்டலாம், கேக்க வளைச்சு வாயில ஓட நல்லா இருக்குமேடி. அடியே நீ கூட்டிட்டு போடி. சரி பாட்டி, வாட்டி போவோம். அம்மா நீங்களும் வரீங்களாம்மா? மதுரை நீங்களும் கூட வாங்க. அவ சொன்னா உங்க ஃபேமிலியில கூட எல்லாத்தையும் கூட்டு வாடின்னு தான் சொன்னா. ஏண்டி, நம்ம இத்தனை பேர் ஓய்க்கிருந்தா பாவம் அவங்களுக்கு தொந்தரவா இருக்க முடியே. அவங்க தீபாவளி மாதிரி பாவம் கொண்டாடுவாங்க, நம்ம ஓய் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்க முடியாதுல்ல. அப்படிலாம் இல்லம்மா, கிறிஸ்மஸ்க்கு அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுவாங்கம்மா. சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கம்மா. போலாமா? அப்படியா சொல்ற? அப்புறம் என்ன எலிபாட்டி போயிருவோமா? என்னடி கேக்குற? போய் ரூபமாவா? நான்லாம் எப்பயும் ரெடி. நீ வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, நான் பரம கூட போயிருவேடி சாமி. சரி சமந்தியே, நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல, ஒரு பாட்டு கிட்ட பாடுங்க. தூக்கமா வருது எனக்கு வேற. டெய்லி தூங்கி பழகிட்டமா விளையாட்டுலயுமா, கண்ணு சொக்கிக்கு வருது. ஒரு பாட்டு கிட்ட பாடுங்க. பாட்டு தானே, அதுக்கு என்ன பாடிட்டா போச்சு. என்ன பாட்டு பாடலாம்? கோபியரே கொஞ்சம் எல்லாம் வஞ்சியரே கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கொட்டி ஆடுங்களே டுக்கு டுக்கு டுக்கு. அதெல்லாம் வாட்டியே டிங்கு டுக்கு டுக்கு டுக்குடே. அதெல்லாம் மியூசிக் நான் சொந்தமா போட்டுக்கறணும். பாட்டி சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பாட்டு பாடுவாட்டி. நீ பாட்டு பாடினா கேட்கே இருக்குன்னு போல இருக்கு. நான் சொல்ற பரமே, உனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டேன் நானே. உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன்டி. ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. பாட்டி ஒரு வரி எத்தனாலதான் பாடுவ நீ, அதுக்கடுத்த வரி பாட மாட்டியா? ஒரு பாட்டுல ஒரு வரியை பாட முடியாது, அதான் சுவாரஸ்யம். மத்த பாட்டு எல்லாம் மனப்பாடம் படிக்க முடியுமா நம்ம? அது எனக்கு முடி. அங்கம்மா நீ நல்லா பாட்டு பாடுவீடி, ஒரு பாட்டு பாடுறீ. நான் என்ன பாட்டு பாடுறது திடீர்னு? ஏண்டியே, வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில்ல கண்ணு முடிச்சு உட்காந்துருக்கோம், பெருமாள் பாட்டு ஒன்று எடுத்து விடு. சரி பாட்டி, எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன். கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் பேரை சொல்லி 3 படி பால் கறக்குது. ராமாரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. சூப்பரா பாடுறீங்க, செம்மையா இருந்துச்சு பாட்டு. சூப்பர் எங்கம்மா, உன் பாட்டு செம்மடி. பாருமே, நீ ஒரு பாட்டு பாடுறீ, எங்களை மட்டும் பாட சொல்ற. நீ மட்டும் நடிக்கையா இருக்க செய்தி வச்சுக்கிற மாதிரி பாடுறீ ஒரு பாட்டை. நான் என்ன பாட்டு பாடுறது? எல்லா பாட்டும் நீங்க பாடி விட்டீங்க. என்ன ஞாபகமே வரமாட்டேங்குதே பாட்டி. கிருஷ்ணா 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 முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிரம்மா வனந்தா வனந்தா வெண்ணை உண்டவாயால் மண்ணை உண்ணவா வெண்மை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. நீங்க பாடி விட்டீங்க, அப்புறம் இந்த பாட்டு நான் பாட. சரி, எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறேன்.
கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சமதி பாட சொன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிருக்கீங்க. அதையும் சொன்னில்ல உங்களை மாதிரி எல்லாம் ராகமாலாம் எனக்கு பாட வராது. எனக்கு தெரிஞ்சது நான் பாடுவேன். அப்படித்தேன் எனத்தையா பெருமாள் நினைச்சு நான் ஒரு பாட்டை பாடிட்டேன் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு. பார்த்தா நல்லா தான் பண்ணீங்க. பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. திறக்க போறாங்க உள்ள வாசல எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. வாங்க நம்மளும் அங்க போய் நிப்போம். ஏமா ஆமாமா எல்லாம் ரெடி நிக்கிறாங்கம்மா, வாங்கம்மா போவோம். சரி சரி எந்திரிங்க கிளம்புவோம். ஏண்டி இதுக்கு எப்படி போலீஸுக்கா பாதுகாவெல்லாம் போட்டுருக்காங்கன்னு வர்றி இந்நேரத்துல? ஆமாம்மா அதெல்லாம் போடத்தானே செய்வாங்க. கோயில்கள்ல ஏதாவது விசேஷம்னா போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போடத்தானே செய்வாங்க. அங்க வேற சாயத்துக்கல கதவை திறக்க விடுறாங்க. திறக்க முடியாது முத்திட்டு தான் வருதுங்க. திறக்கிறாங்க தள்ளி விட்டுருவா அவளை கீழே. என்னத்துக்கு அவசரப்படுறாங்க? அது கதவை தந்து ஃபர்ஸ்ட் சாமி தான் வருவாரு. சாமி ஊர்வலம் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் வரணும். அதுக்குள்ளேயும் சாணக பறந்து விடுத்து இடிச்சுட்டு நிக்குதுங்க. என்ன வாடி சொல்லிக்கிறீங்க? நீ வாடிட்டு என்ன மணி நேரம் போட்டுட்டே இருக்க. ஏய் சாமி பிடிக்கிறீங்க நீங்க வேற சும்மா ஊட ஊட பேசிக்கிட்டாங்க. நல்லா பாருங்க சாமி வருவாரு. சரி சரி நல்லபடியா சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே வாசலுக்குள்ள வர முடியே. ஏன் மதினி இங்க பாருங்களேன், இந்த சொர்க்க வாசல் கதவு எம்பிட்டு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா அது அப்படியே அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா பாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கதை திறப்பாங்கல்ல. அப்ப நல்லா அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லா பெருமாள் கோயிலையும் மருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. சாமி வந்தாடி இங்க வாருங்கடி எம்பிட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்காடி. அவரை பார்க்கவே 1000 கண்ணு வேணும். சாமி நல்லா கும்பிட்டுக்கடி. ஆமா வாட்டி நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க சாமிய. பகவான் நல்லா கும்பிட்டுக்கங்க. ஏ பரமே நல்லா சாமி கும்பிட்டுக்கடியே. சரிங்கம்மா. ஏ புஷ்பா நீ நல்லா சாமி கும்பிட்டுக்கடியே. நல்லபடியா கும்பிட்டுக்கிட்டு சாமி அந்த பக்கம் சொர்க்க வாசல் வருவார்ல அந்த நம்ம அதுலயே வந்து சாமியை கும்பிட்டு வீட்டு கிளம்புவோம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடி. தள்ளி நில்லுங்கடி. அப்பா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். நல்ல கைகால் சுகத்தை கொடுங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ப்பா. சரிடியே நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கிட்டீங்கல்ல. சரி வாங்க சொர்க்க வாசல் வழியா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னைக்கு கோலத்தை சூப்பரா போட்டான். வெண்ணிலா வாத்த அசந்து போகுது. அதுக்கு மேல நம்ம அம்மா வாத்தாங்க வெண்ணிலாவை பாராட்டி தள்ளிடுவாங்க இன்னைக்கு. நல்லா கோலத்தை போட்டுவிட்டான். என்ன முதுகுதே வலிக்குது, நிமிரவே முடியல. பயங்கரமா வலிச்சுக்கிருக்கு. புடிச்சுக்கிச்சு குறுக்கேவும். வெண்ணிலா கூப்பிடுவான். வெண்ணிலா வெண்ணிலா இங்க வாமா கோலம் போட்டேன் மாமா. என்ன சுப்பு கோலம் போட்டீங்களா? போட்டாச்சு வெண்ணிலா. எப்படி இருக்கு கோலம்? எப்படி மாமே சூப்பரா போட்டுக்கனா? சுப்பு சூப்பரா இருக்கு சுப்பு. நீங்களா போட்டீங்க? என்னால நம்பவே முடியல. ஒரு லேடி போட்டுருந்தா கூட இப்படி போட்டுக்க மாட்டா. அவ்வளவு அருமையா போட்டுருக்கீங்களே. இன்னைக்கு உங்க அம்மா பார்த்து அசர போகுது. எல்லாரும் அப்படியே அமைதியா இருங்க. என்ன இவன் கோலம் அப்படியும் கை மாறிக்கா? அப்ப இவன் எத்தனை நாள் கோலம் போட்டுறாக்கும்? ஏ யாத்தே இப்படி ஓரமா நில்லுங்கடி. என்ன அதே ஜெரா இங்க வாப்போம். பாத்தீங்களாடி இவளுக்கு எம்பிட்டு ஏத்தம் இருந்தா இத்தனை நாள் என் மகனை விட்டு கோலம் போட விட்டுட்டு நான் தேர்த்தே போட்டேன்னு ஊரே ஏமாத்தி தெரிஞ்சிருப்பா. இவளை வாயை பிடிச்சு கிளிக்க முடி. ஆமாத்த நான் கூட இந்த பிள்ளை அப்புறம் இவ்வளவு நினைச்சுக்கிருந்தேன். இந்த பிள்ளை எப்படி பத்திராட்டம் பண்ணிக்கிருந்திருக்கு. உங்க கோலம் வேற லெவல் சுப்பு. இன்னைக்கு உங்க அம்மா உங்க மதினி எலி எல்லாரும் இன்னைக்கு பாத்துட்டு அப்படியே அசர போகுது பாருங்க. எனக்கு ஒரே பாராட்டு மேலதான் அசரத்துக்கிட்ட வெண்ணிலா. எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு. முதுவலா வலிக்குது, நிமிரவே முடியல. உட்காந்துட்டேன் எந்திரிக்க முடியல. முதுகு பிடிச்சிருச்சு கோலம் போட்டு. அட கடவுளே என் மகனை நான் ராசா கணக்க வளர்க்க இங்கிட்டு இருக்க செம்பத்திக்கு அங்கிட்டு வைக்க விட மாட்டேன். அப்படியெல்லாம் வளர்க்க இங்க வந்து இவ நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம கண்ணிலே மண்ணை தூவி இப்படி கோலம் போட வச்சிருக்காளே. அப்ப அங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வச்சிருப்பா இவ எல்லா வேலையும் வந்து செய்வேன் போல இருக்காங்க. இந்த பையன் அங்க என்ன புடுக்க வேலையெல்லாம் பாச்சானோ ஒண்ணும் புரியலையே. அடடட பாவம் சித்தப்பா, அவரை போட்டு இந்த டார்ச்சர் பண்றாங்களே. இங்கேயுமோ தனியா இருக்கும்போது அவ்வளவுதான் போல இருக்கு. அவர் காலி. நம்மளதே இருக்கோம். நம்ம புருஷனை ஒரு வேலை வாங்கியிருப்போமா? எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம். நம்ம குடிக்க தண்ணி கூட மோந்துக்கு வந்தே கொடுப்போம். அப்படி இருக்கும் நம்ம. இவ வேற எப்படி உசாரா இருக்கானு. இருக்கட்டும் விடியட்டும். இவளுக்கு இருக்கு தீபாவளி. ஆமா சமந்தி இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது. காலையில பேசாம இருங்க. நீங்க எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. இவ என்ன அதே செய்யறான்னு பாப்போம். வாயை கொடுத்து அவ பதிலுக்கு என்ன சொல்றா ஏது சொல்றா எந்த அளவுக்கு டிராமா பண்றான்னு பொறுத்திருந்து பாப்போம். அவசரப்பட்டு கோவப்பட்டாதீங்க. அவ எப்படி பேசி வரான்னு பாப்போம். காலையில இந்த நாடக சாலை எப்படி நாடகம் மாறான்னு பாத்துருவோம். சுப்பு வாங்க சுப்பு. ரொம்ப நேரமா நீங்க பணியிலே பாவம் இவ்வளவு பெரிய கோலம் போட்டீங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். அவங்களாம் கோயிலுக்கு போனவங்க வந்துட போறாங்க. சீக்கிரமா வாங்க. கவனிச்சிருக்கீ எப்படி தாவண்டமா பேசுறான்னு வரேன். வந்துட்டீங்களா? தூங்கலையா நீங்க? இன்னும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எங்க தூங்கணும்? வைகுண்ட கோயில் போயிட்டு முடிச்சு தர உட்காந்துருக்கோம். எங்க தூங்குறது? என்ன வெளியில கோலம்லாம் பயங்கரமா போட்டுக்கடி. செம்மையா இருக்கே. என்னம்மா நல்லா இருந்துச்சா கோலம்? நான் தாமா போட்டேன். காலையில எந்திரிச்சிட்டேம்மா. 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேங்கம்மா. அப்புறம் இருந்து வேலை கரெக்டா இருக்கு. அடிப்பாவி பட்ட பகையில இப்படி போய் பேசுறாளே. இவ திரும்பிச்சான்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம கூட. அப்படியா? சூப்பர் சூப்பர். கோலம் ரொம்ப பிரமாதம். சரிடியே அந்த கோலத்துக்கு எத்தனை உள்ளி வச்சு போட்ட? என்னது புள்ளியா? நம்ம இங்க ஓட்டம் சுட்டுக்கே தெரியும் கோலம் போட்டவருக்கு. எத்தனை உள்ளி நம்ம சொல்றது ஒண்ணும் புரியலையே. சரி குத்துமதிப்பா சொல்லி விடுவோம். ஒரு 40 உள்ளின்னு சொல்லி விடுவோம். அது 40 புள்ளி கோலம்ட்ட. என்னது 40 உள்ளியா? ஏண்டி எந்த ஊருடி ரங்கோடி கோலத்துக்கு புள்ளி வச்சு 40 உள்ளி வச்சு கோலம் போட்டாங்க?
என்ன சொல்லுது கிழவி? அப்பனா ரங்கோலி புள்ளி வைக்க மாட்டாங்களா? ஐயோ தெரியாம சொல்லி விட்டோம் போல இருக்கு. அவர் என்ன கோலம் போட்டாருன்னு சரியா கூட பாக்கல நம்ம. அத்தை அது நேத்து போட்ட கோலத்தை தெரியாம சொல்லிட்டேன் போலங்க. ஆமாங்க இன்னைக்கு ரங்கோலி தான் போட்டேன். மறந்துட்டு இந்த டெய்லி கோலம் போடுறேன்னா என்னைக்கு எந்த கோலம் போட்டேனே தெரியலங்க. ஆமாடியே கோலம் நீ விட்டாதானே தெரியும், போடுறவனு தானே தெரியும் எத்தனை உள்ளி எத்தனை கோலம்னு. என்ன கிழவி ஒரு மாதிரியா பேசுறா, ஒண்ணும் புரியலையே. ஏண்டி உனக்கு எம்பிட்டு இருமாப்பு இருந்தா என் மகனை விட்டு கோலம் போட விட்டுட்டு நான் தான் போட்டு இத்தனை நடிச்சுட்டு இருந்திருக்க நீ வெக்கம்லாமா? ஏண்டி நீ தெரியும் எனக்கு அப்பயேமோ நீ மேனாமணிக்கு வேஷம் போட்டு தெரியும் போதே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் கோக்குமாக்கு பண்ணுவேன்னு. எத்த இல்லங்க நான் தான் போட்டேன் கோலம், அவரெல்லாம் போடலங்க. நீங்களா சும்மா கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. இன்னமும் போய் பேசிட்டு உனக்கு எம்பிட்டு தைரியா? ஏண்டி இங்கேயே என் வீட்டுல இருந்துகிட்டு எங்க கண்ணு முன்னாடியே என் மகனை இம்பிட்டு வேலை வாங்குறியே, கணக்கு காணாத சீமையில கூட்டிட்டு போய் அவனை எம்பிட்டு கொத்தடிப்பியா வச்சிருப்ப நீ. ஏண்டி ஆமா சமந்தி இவளை இப்படி சும்மா விடக்கூடாது. இவ எம்பிட்டு நடி படிக்கிறா, நம்ம கண்ணால பாத்துட்டு கேக்குறோம், அப்படி இருந்து நம்ம கற்பனை பண்ணி பேசுறோம் சொல்றா. இவளை சும்மா விடாதீங்க சமந்தி. லேஸ்ல பகட்டிக்கு பாம்பு கடிச்சுச்சா, பாக்க போன விட தேள் கடிச்சுச்சா, அந்த மாதிரி பகட்டா பாட்டி திட்டுற நீ. ஏண்டிய நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுதாண்டி உங்ககிட்ட பார்த்து நம்ம காலையில என்னது நடக்குது பாப்போம் மெதுவா வந்தா அவனை விட்டு கோலம் போட விட்டு நீ மகாராணி நல்ல நின்று வேடிக்கை பார்த்துருக்க. ஐயோ இந்த கிழவி பாத்துட்டாளா, பாத்துட்டு பேசுறாளா? இதுல வந்து ரெண்டு நம்ம கவனிக்காம விட்டோமே. இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறது? கிழவி வேற காண்டாமிருக மாதிரி கத்திக்கிருக்கா. ஏடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, உனக்கு ஒரு கோலமும் போட தெரியல, ஒரு மண்ணும் போட தெரியல, வெக்கமலாம ஒரு ஆம்பளை பையில விட்டு கோலம் போட விட்டுட்டு நான் தான் போட்டு பீத்திக்கிட்டு வர தெரியல. அதுல சிரிப்பு உன் முகம் கட்டிக்கி. சித்தி ஏன் சித்தி இந்த மாதிரி போய் பேசுறீங்க? உங்க அம்மா எவ்வளவு தூரம் நம்பினாங்க, நீங்க திரும்ப திரும்ப இப்படி போய் பேசுறீங்க? இந்த நெட்டச்சியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இந்த சுப்பு எந்திரிச்சு 1 மணிக்கெல்லாம் கோலம் போட்டுக்கலாம் பேசாம. இவர் ஒருத்தர் 3 மணிக்கு எதிர்த்து போறேன்ட்டாரு. கரெக்டா பாத்துட்டாளுங்க. என்னம்மா இது என்னம்மா வெண்ணில இந்த மாதிரிலாம் பண்ணலாமாம்மா? நீ உன்னை நம்பி தானே நான் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. நீ திரும்பவும் இந்த மாதிரி பழைய மாதிரியே சரியம்மா, நல்லாவம்மா இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 4 உள்ளே கூட வச்சு நீ போடணும்மா கோலம். அதை விட்டு பாவத்தை அவர் ஆம்பளையால போய் போட சொல்லிக்கிட்டு அந்நேரத்துல எந்திரிச்சு பார்த்தா அதுக்கு நீ பொய் மேல போய் வர சொல்ற நான் தான் போட்டேன்னு. அப்புறம் அவங்க பேசாம என்ன செய்வாங்க? என்னம்மா எப்பமா வந்தீங்க? கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா நீங்க வாசல்ல கோலம் எப்படி போட்டிருந்தா வெண்ணிலா? சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுடா, பொல்லா சூப்பரா இருந்துச்சு, நல்லாத்தையும் போட்டிருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? நான் போடலமா, வெண்ணிலா போட்டாமா? ஏண்டா பகட்டுக்காரா, உனைய கூட்டிட்டு போய் எப்படி நடிக்கணும் எப்படி ஏமாத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலாங்க இந்த பகட்டுக்காரியே. ஐயோ சுப்பு வேற உண்மை தெரியாம உளறிருக்காரு. மேல மேல அந்த கிளவி கத்த போதே. சப்போ இங்க பாருங்க ரீ அந்து போச்சு. என்ன வெண்ணிலா சொல்ற? என்னாச்சு? ஏய் எல்லாரும் எங்க சாரை அடிக்கிற சாரை அது உங்க ரீல்ல அந்து போச்சுல, அப்புறம் நாங்க அவங்கிட்ட மெல்லமா சொல்லிக்கிருக்க, சத்தம் போட்டு சொல்லு. ஏண்டா நாங்க கண்ணு முன்னாடி பாக்குற 4 பேரும் நீ கோலத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் கூட பயன்படுத்தலாம சொல்றியடா. என் பொண்டாட்டியே போட்டானே நீ எப்படி வந்தாலே கொலை செஞ்சு கூட இல்லைன்னு சொல்லிக்கிற நீ. ஆத்தி சித்தப்பா மூஞ்சி வேற மாறுதே. இன்னைக்கு ஒரு சண்டை காத்துக்கிருக்கோல, என்ன நடக்க போதோ தெரியல. சரி அடுத்த வீடியோல பாப்போம். என்னங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே பாருங்க எப்படி எல்லாம் எங்க சித்தி பண்றாங்க, பித்தலாட்டம் பண்றாங்கன்னு. அதுல சித்தப்பா வேற மூஞ்சி மாதிரி கோவமா நிக்கிறாரு. நாளைக்கு சண்டை பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.